அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக் வீடியோ பார்க்கலாம். மஷ்ரூம் சாட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேபேஜ் ஒரு 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலே முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம இந்த போண்டாலாம் சுடுற அளவுக்கு பதத்துக்கு எடுத்து நம்ம ஆயில் சூடானோடனே பக்கோடா மாதிரி நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க, இல்லாட்டி அந்த மசாலாஸ்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு நம்ம அந்த மாதிரி இந்த போண்டா ஷேப்புக்கு வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் யார் யார் என்னென்ன நினச்சாங்களோ அவங்களோட இலக்குகளை அவங்க அடையிறதுக்காக கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது கூட நம்ம மசாலா, அது அங்கே என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கணும் அது எல்லா மசாலாவுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் கொஞ்சம் அதுக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோடய கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்கப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணுங்கள். நான் கையிலே மேஷ் பண்ணிவிட்டு கூட போட்டிருக்கலாம், நான் போட்டுட்டு மேஷ் பண்ணேன். ஸோ கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பரான காளான் ரெடி ஆயிரும். வெளியில் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேபேஜ் தான் நிறையா இருக்கும். நம்ம ஹாஃப் போட்டு நம்ம செஞ்சால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.